ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பிரேக்ஃபாஸ்ட், லன்ச்சு, டின்னர்னு எல்லாத்துக்கும் சூட்டபிள் ஆகிற மாதிரி ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சைடிஷ்ஷையே ரைஸில் மிக்ஸ் பண்ணி மெயின் டிஷ்ஷாகவும் மாற்றி சாப்பிட்டலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க, இன்ஸ்டன்ட் தக்காளி தொக்கு தான் நான் சொல்கிறேன். இதில் எந்த மசாலாவும் ஆட் பண்ணல, ஃபுட் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. இது ஒரு பிளைன் தக்காளி தொக்கு தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறதே இல்லாதனால கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ரொம்ப நேரத்துக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக எண்ணெயிலே நான் செய்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு எல்லாமே சேர்த்துக்கோங்க. நல்லா இது ஃப்ரை ஆகணும். பருப்புலாம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கினா கிரன்ச்சினஸ்ஸாக இருக்கும். அதுக்காக இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள், இது 2 டீஸ்பூன் உப்பு எல்லாமே சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாமே லாஸ்ட் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வரும், எண்ணெய் திரிஞ்சு வரும், நல்லா ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் இந்த கண்ணாடி பதம்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்க்கணும். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கலரிங்கும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக குக் ஆகிடும். நான் 4 பழுத்த தக்காளி அந்த சாரோடு சேர்த்து இதில் கலரிக்கிறேன். இது போடும்போது மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் பயன்படுத்திக்காங்க. நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் போடுறதா இருந்தாலும் போடலாம், நல்லா கலராக இருக்கும். எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த ஓரங்கள்லாம் எண்ணெய் வரும், அடி ஒட்டாமல் வருதுன்னா அது நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலை தூவி நீங்கள் இறக்கிடலாம். அவ்வளோதான். இது ஒரு இன்ஸ்டன்ட் தக்காளி தொக்கு தான். இது ஒரு வேளை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா ரைஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பாட்டோட போட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை இட்லி தோசை தான் நாங்கள் செஞ்சுருக்கோன்னா இதை சைடிஷாக வச்சுக்கலாம். நைட்டு சப்பாத்தி செஞ்சுட்டு சப்பாத்திக்கு கூட சைடிஷாக வச்சுக்கலாம். நமக்கு வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இது எண்ணெயிலே செய்கிறனால அவ்வளோ சீக்கிரம் கெட்டும் போகாது, ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் அண்ட் குயிக் ரெசிபிக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு தக்காளி தொக்கு பிடிக்கும்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கும் தக்காளி தொக்குனா ரொம்ப பிடிக்கும். தக்காளி தொக்குலேயே நிறையா செய்யலாம். நான் சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.